இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் இந்த உயிர்ச்சந்த நாளிலும் இந்த இணையதளத்தின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனையில் பங்கு பெற வாழ்ச்சி வரவேற்கிறோம். கண்களை மூடி இந்த ஆராதனையின் ஆரம்பத்திற்காக நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம் மண்ணில் வருகிறோம். இந்த ஆராதனை வேலைக்காக நன்றியோடு நாங்கள் நம்ம சோதரிக்கிறோம். இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் எங்களோடு கூட சேர்ந்து உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஆராதனையின் முதல் பாடலாக கர்த்தரை சோத்ரி, ஓ உள்ளமே தூயரை சோத்ரி என்கிற பாடலை தமிழிலும் ஆங்கிலத்திலும் பாடுகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். நாம் ஒருமிச்சு பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். புது பாடல்கள்
நமக்கு செய்த எல்லா நன்மையான இவங்களுக்காக நம் ஆண்டவரை சோத்தரிப்போம். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு நாங்கள் நம்ம சோத்தரிக்கிறோம். உம்மை நன்றியோடு நாங்கள் நம்ம சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நன்றியோடு சோத்தரிக்கிறோம். நீர் எங்களுடைய வாழ்வில் செய்த எல்லா நன்மையான ஈவுகளுக்காக, எல்லா நன்மையான காரியங்களுக்காக நன்றியோடு சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் நம்ம சோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இயேசுவே வாழ்க, ராஜனே வாழ்க, இம்மானுவேல் விடிவெளி நீ வாழ்கவே. நிச்சய காலம் நான் உம்மை
நிச்சயமாய் உம்மோடு ஆளுவோம் என்ற வாக்குத்தத்தத்திற்காக உம்ம நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையின் மீதியான பகுதிக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமா உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு எங்களுடைய இதயத்தை திறந்து கொடுக்கிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய செவியை திறந்து கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ள கடந்து செல்லட்டும். உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ள பலன் கொடுக்கட்டும். உம்முடைய கரத்தில் இந்த ஆராதனையின் மீதியான பகுதியை சமர்ப்பிக்கிறோம். இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா கடந்து செல்வோம். Let's turn our attention to the word of God. எபேசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனம் 18-19. The book of Ephesians chapter 3 verses 18 and 19. சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவு கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினால் நிரப்பப்படவும் அவர் தமது மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். May have power together with all the saints to grasp how wide and long and high and deep is the love of Christ, and to know this love that surpasses knowledge, that you may be filled to the measure of all the fullness of God. கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளுதல் நம்முடைய தேவைகளுக்கான பரிகாரம் என்கிற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை தொடருவோம். Let's continue to meditate on God's word entitled Knowing the Love of Christ is the remedy for all our needs. இன்று நம்முடைய வாழ்க்கையில் அநேக தேவைகள் காணப்படலாம். Today there may be a lot of needs in our life. நம்மில் சிலருக்கு நல்ல வேலை தேவைப்படலாம். Some of us may need a job. சிலருக்கு பணம் தேவைப்படலாம். Some may need money. சிலருக்கு சுகம் தேவைப்படலாம். Some may need healing. சிலருக்கு ஆரோக்கியம் தேவைப்படலாம். Some may need health. சிலருக்கு சந்தோஷம் சமாதானம் என்று அநேக காரியங்கள் தேவைப்படலாம். Some may need peace and happiness and even more. நம்முடைய தேவைகளுக்காக நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிப்பதும் For us to pray for all our needs. மற்றவருடைய தேவைகளுக்காக நாம் கர்த்தரிடத்தில் ஜெபிப்பதும் தவறல்ல. And it is not wrong when we pray for other people's needs as well. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு மக்களுக்காக ஜெபிக்கும்போது But when Saint Paul prayed for the people at Ephesus, அவளுடைய வாழ்க்கையில் காணப்படும் தேவைகளுக்காக அவர் ஜெபிக்காமல் instead of praying for the needs which were seen in the people, காணப்படாத அவருடைய ஆவிக்குரிய தேவைகளுக்காக ஜெபிக்கிறார். instead he prayed for the needs which were spiritual. முதலாவது அதிகாரத்தில் அவருடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையும்படி ஜெபிக்கிறார். In chapter 1 he prays for the eyes to be enlightened. அவளுடைய மனக்கண்கள் திறக்கப்படும்படி ஜெபிக்கிறார். He prays for the spiritual eyes to be opened. அதாவது அவர்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு Which means when the spiritual eyes are open, அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி ஜெபிக்கிறார். he prays that they may have an understanding about the truth. சத்தியம் என்றால் என்ன? What is the meaning of truth? அவர்களுடைய தேவைகளுக்காக பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் What God the Father has done through his son Jesus Christ, கல்வாரி சிலுவையின் பாடுகளின் மூலம் and through the sufferings on the cross, இரத்த சிந்துதல் மரணத்தின் மூலம் and through the shedding of his blood and through his death, உயிர்த்தெழுதலின் மூலம் என்ன செய்து முடித்திருக்கிறார்? what he has achieved and accomplished through his resurrection. எதையெல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதாகும். And it is to know all that God has prepared. காரணம் ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும்போது It is because when a child of God knows this truth, அவளுடைய ஆவிக்குரிய காணப்படாத தேவைகள் சந்திக்கப்படும்போது when the spiritual needs which is unseen is met, மற்ற காணப்படுகிற தேவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறது. all his other needs which are seen will disappear. ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு மக்களுக்காக ஜெபிக்கும்போது That's the reason why when Saint Paul prayed for the people at Ephesus, அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படும்படி ஜெபிக்கிறார். he prays for the spiritual eyes to be opened. பின்பு 3ஆவது அதிகாரத்தில் மேலும் ஜெபிக்கிறார். And in chapter 3 he continues to pray. எதற்காக மேலும் ஜெபிக்கிறார் If என்றால் you ask why does he continue to pray, சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும்படி ஜெபிக்கிறார். he prays that you may have the power together with all the saints to grasp how wide and long and high and deep is the love of Christ, and to know this love that surpasses knowledge. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையின் தேவை இதுதான். And this is a need of a saved believer. அவர்கள் முதலாவது சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். The first thing is that they should know the truth. அடுத்து தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். And they should understand the love of God. அப்படி தேவனுடைய அன்பை அவர்கள் அறிந்து கொள்ளும்போது And when they know the love of God, தேவனுடைய சகல பரிபூர்ணமும் அவங்களுடைய வாழ்க்கையை நிரப்பும் என்று சொல்லுகிறார். he says they will be filled with a measure of
all the fullness of God. தேவனுடைய சகல பரிபூர்ணமும் என்றால் என்ன? What is the fullness of God? நம்முடைய தேவைகள் எழும்புவதற்கு முன்பதாகவே அவைகளை தேவன் அறிந்து, It is God knowing all our needs even before they could arise. நாம் எண்ணுவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக அவர் நமக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கும் சகல நன்மைகளும் ஆகும். It's all the good that God has prepared for us even before we could think or imagine it. ஆகையால் தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 32ஆம் வசனம் 33ஆம் வசனத்தில், That's the reason why in the Gospel of Matthew chapter 6 verse 32 and 33, இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று இயேசு சொல்லுகிறார். Jesus says, for the pagans run after these things, and your heavenly Father knows that you need them. But seek first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. ஆகையால் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு மக்களுக்காக ஜெபிக்கும்போது, That's the reason why when St. Paul prayed for the people at Ephesus, அவர்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறார். he prays that they may know the love of God and that they may know the truth. தேவனுடைய அன்பை எப்படி அறிந்து கொள்வது என்றால், How can we know the love of God? கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலத்தையும் நீளத்தையும் ஆழத்தையும் உயர்ச்சியும் அறிந்து கொள்வதன் மூலம் என்று சொல்லுகிறார். He says it is by knowing how wide and long and deep and high the love of Christ is. தேவனுடைய அன்பு அறிவு கெட்டாததாய் மனுஷனுடைய புத்தி கெட்டாததாய் இருக்கிறபடியினால், Because the love of God surpasses our knowledge and it cannot be comprehended. கிறிஸ்துவின் அன்பை சாதாரண மனுஷன் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில், For a commoner to understand the love of Christ, கிறிஸ்துவின் அன்பை 4 விதத்தில் அளக்கும்படி சொல்லுகிறார். he says that we can measure the love of Christ in 4 ways. அகலம், நீளம், ஆழம், உயரம் என்று By measuring its length and width and height and depth. தேவனுடைய அன்பின் அகலம் என்றால் என்ன? What is the meaning of the width of God's love? தேவன் தம்முடைய கையை விரிவாய் விரித்து, It means God has outstretched his arms. அந்த விரிவான கைக்குள் யாரையெல்லாம் அடக்கிக் கொள்கிறார், அரவணைத்துக் கொள்கிறார் என்பதை பற்றியது. And it talks about all those he can embrace within his outstretched arms. அதிலே யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள், Who are in his arms? யார் யாரெல்லாம் அந்த அன்பின் வட்டச்சுக்குள் வருகிறார்கள் என்றால், And who comes within the circle of his love? வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை சொல்லுகிறது. The book of Revelation chapter 5 verses 9 to 11 says, சகல கோத்திரங்களும் சகல பாஷைக்காரரும் சகல ஜாதிகளும் 16,000 1000 இருக்கிறார்கள் என்று. it says every tribe and nation and language and people when numbering 1,000 upon 1,000 and 10,000 times 10,000. ஒரு நாள் நாம் பரலோகம் போக போகிறோம். One day we will go to heaven. அங்கு எல்லா தேசத்தாரையும் எல்லா ஜனத்தாரையும் எல்லா பாஷைக்காரரையும் திரளாய் கண்டு ஆச்சரியப்பட போகிறோம். And we are going to be amazed when we see people of every nation, tribe and tongue. தேவனுடைய அன்பின் அகலமானது அவர் எல்லா தேசத்து மக்களையும் நேசிக்கிறார் என்பதை காட்டுகிறது. The width of God's love shows us that he loves all people. ஆகையால் தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனத்தில், That's the reason why in the Gospel of Matthew chapter 28 verses 19 and 20, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இது உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். he says, therefore go and make disciples of all nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Spirit, and teaching them to obey everything I have commanded you, and surely I am with you always to the very end of the age. மேலும் 2 பேதுருவின் புத்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தில், Further in 2 Peter chapter 3 verse 9, ஒருவரும் கெட்டுப் போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. it says he is patient with you, not wanting anyone to perish, but everyone to come to repentance. நம்முடைய தேவன் சகல ஜனங்களையும் மீட்டுக் கொள்ளும் மனம் உள்ளவர். Our God has a heart to redeem every person in this world. காரணம் அவருடைய அன்பு அவ்வளவு அகலமானதாய் இருக்கிறது. It is because his love is so wide. இரண்டாவது கிறிஸ்துவின் அன்பின் நீளம் என்பது, Secondly, the length of God's love தேவன் எவ்வளவு நீளம் நம்மை நேசிக்கிறார், நம்மை அன்பு கூறுகிறார் என்பதை காட்டுகிறது. shows us how much God loves us and how long is his love for us. அவருடைய அன்பு எப்பொழுது ஆரம்பித்து எப்பொழுது முடிகிறது
முடிகிறது என்பதை காட்டுகிறது. It shows us from where it begins and how it ends. தேவனுடைய அன்பு எப்பொழுது ஆரம்பித்து எப்போது முடிகிறது என்றால், If you ask where does God's love begin and how does it end? தேவனுடைய அன்பு கடந்த நிச்சயத்தில் ஆரம்பித்து எதிர்கால நிச்சயத்தில் முடிகிறதாய் இருக்கிறது. God's love begins with eternity past and extends beyond our future. தேவனுடைய அன்பு நிச்சயமானதாய் இருக்கிறது. God's love is eternal. 1 யோவானின் புத்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனம். In the book of 1 John chapter 4 verse 19. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லுகிறது. Says that we love God because he first loved us. இன்று அநேகர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், Many people, if you ask what they are thinking, நான் முதலில் தேவனை அன்பு கூர்ந்தபடினால் தேவன் என்னில் அன்பு கூர்ந்து வருகிறார் என்று நினைக்கிறார்கள். many people think that because I love God, God loves me. அதாவது என்றைக்கு நான் சபைக்கு வந்து சத்தியத்தை கேட்டேனோ, The day I came to church and I heard the gospel, அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டேனோ, the day I believed and I got saved, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தேனோ, the day I got saved and received baptism of water, அன்றிலிருந்து தேவன் என்னில் அன்பு கூறுகிறார் என்று they நினைக்கிறார்கள். think from that day onwards God began to love me. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு முன்பே அவர் உங்களிடத்தில் அன்பு கூர்ந்து விட்டார் என்று. But the Bible tells us that we love God because he first loved us. நீங்கள் உங்கள் தாயின் கர்ப்பத்தில் இருந்தபோதே, When we were in our mother's womb, கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பே அவர் உங்களில் அன்பு கூர்ந்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. the Bible says that he loved us even before we could be formed in our mother's womb. எரேமியாவின் புத்தகம் 31வது அதிகாரம் 3வது வசனத்தில், The book of Jeremiah chapter 31 verse 3. அநாதி சிநேகித்தினால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இடித்துக் கொள்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். The Lord says that I have loved you with an everlasting love and I have drawn you with loving kindness. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகோ அல்லது தேவனிடம் அன்பு கூர்ந்த பிறகோ அவர் உங்களுக்கு அன்பு கூறவில்லை. God did not love you after you got saved and after you began to love the Lord. நித்திய அன்பினாலே உங்களில் அன்பு கூர்ந்து அவர் தம்முடைய அன்பினாலே உங்களை இழுத்துக் கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says that he loved you with an everlasting love and he has drawn you with his loving kindness. ஆகையால் தான் நீங்கள் அவரை அன்பு கூற ஆரம்பித்தீர்கள். And that is why you began to love the Lord. இன்றும் அவரை அன்பு கூர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். And even today you love the Lord. பல வருடங்களாக நாம் தேவனை நேசிக்காமல், For years we had not loved the Lord. அவர் நம்மை நேசிக்கிறார் என்பதை அறியாமல் வாழ்ந்து வந்த போதே, And when we lived in ignorance of his love for us, தேவன் நம் மீது அன்பு வைத்து நம்மை நேசித்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. the Bible says that he has set his love upon us and he loved us. நாம் சபைக்கு வந்து மாறி இருக்கிறோம் என்றால், If we have come to church and if we are transformed, அவர் நம்மில் அன்பு கூர்ந்து இழுத்துக் கொண்டபடியினால் நாம் சபைக்கு வந்து மாறி இருக்கிறோம். it is because he has drawn us with his loving kindness. அவர் நமக்கு அன்பு காண்பித்தபடினால் அவருடைய அன்பை ருசித்து பார்த்திருக்கிறோம். We have tasted his love because he has expressed his love. அவர் அன்பு கூர்ந்து நம்மை இழுத்துக் கொண்டபடியினால் அவரை நாம் பின்பற்றி செல்லுகிறோம். We follow him because he has set his love upon us and he has drawn us with his love. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 10வது வசனத்தில், In the book of Luke chapter 19 verse 10, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தேன் என்று இயேசு சொல்கிறார். Jesus says that he has come to seek and to save that which was lost. அதாவது அவர் நம்மை பின்தொடர்ந்து வந்து, Which means he has followed us. நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். And he kept on telling us that he loves us. ஆனால் நாம் அவரை நம்பவில்லை. But we didn't believe him. நாம் நம்பாத போது நம்மளை பின்தொடர்ந்து கொண்டே வந்தார். But even though we did not believe him, he kept on following us. அவர் நம்மை பின்தொடர்ந்து வந்தபடியினால் And because he followed us, ஒரு நாள் அவருடைய அன்புக்கு இணங்கினோம். one day we submitted to his love. ஆகவே தேவனுடைய அன்பு என்பது, Therefore the love of God is, நாம் அவருடைய அன்பை நினைச்சு பார்ப்பதற்கு முன்பே அவர் நம்மில் அன்பு கூர்ந்தார் என்பதாகும். is to know that he loved us before we could love him. அது மாத்திரமல்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 1ஆம் வசனம், Not only that, in the Gospel of John chapter 13 verse 1, பஸ்கா பண்டிகைக்கு முன்பு இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்பதை அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் என்று சொல்கிறது. it says it was just before the Passover feast, Jesus knew that a time had come for him to leave this world and go to the Father. Having loved his own who were in this world, he now showed them the full extent of his love. அவர் நம்மில் முந்தி அன்பு கூர்ந்தது மாத்திரமல்ல, He not only loved us first, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மில் அன்பு கூர்ந்தது மாத்திரமல்ல, he not only loved us before we could be formed in our mother's womb. அவருடைய அன்பு கடந்த நிச்சயத்தில் ஆரம்பித்தது மாத்திரமல்ல, His love not only began
in eternity past. எவ்வளவு காலம் தேவன் நம்மில் அன்பு கூறுகிறார் என்றால், If you ask, but for how long does his love last? முடிவு பரியந்த வரை நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார் என்று வேதம் The சொல்கிறது. Bible says it extends till the very end of our age. ஆகையால் தான் ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரை சொல்கிறது. That's why in the book of Romans chapter 8 verse 36 onwards it says, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? who can separate us from the love of Christ? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ, Shall trouble or hardship or persecution or famine or nakedness or danger நாச மோசமோ பட்டயமோ, or sword? இவைகள் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் பெறுகிறவர்களாய் இருக்கிறோம். For we are more than conquerors through him who loved us. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் Neither death nor life nor angels or demons, அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரிகளானாலும் வருங்காரிகளானாலும் neither the present or the future nor the powers, neither heights or depths உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் or anything else in all creation நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. It says that I am convinced that it is not able to separate us from the love of Christ that is in Christ Jesus our Lord. இதுதான் தேவனுடைய அன்பின் நீளமாய் இருக்கிறது. And this is the length of God's love. அது கடந்த நிச்சயத்தில் ஆரம்பித்து It begins with eternity past எதிர்கால நிச்சயம் வரை போகிறது. and it extends beyond our future. மூன்றாவது தேவனுடைய அன்பின் ஆழத்தை பார்ப்போம் என்றால், Thirdly, if you see how deep the love of God is, தேவனுடைய அன்பின் ஆழம் என்று சொல்லும்போது when you say the depth of God's love, நாம் பாவம் என்ற உளையான சேற்றில் எவ்வளவு சீர்கேடான நிலையில் நாம் புதைந்து கிடந்தோம் என்பதையும், it talks about the wretched state of us when we were buried in the miry clay of sin, அந்த இருளின் ஆழத்திலே மூழ்கி கிடந்தோம் என்பதையும், and how we were buried in the darkest pit, அந்த ஆழத்திலிருந்து நம்மை தூக்கி எடுக்க தேவனுடைய அன்பு எவ்வளவு ஆழமாய் வந்தது என்பதையும் பற்றியது. and it talks about how deep God's love is to come and rescue us from the depth of sin. நாம் எவ்வளவு ஆழத்திலே உளையான சேற்றிலே புதைந்து கிடந்தோம் என்றால், If you ask how deep were we buried in that sin, பாவம் சாபம் பிரச்சனைகள் என்ற ஆழத்திலே நாம் புதைந்து கிடந்தோம். it says that we were buried in sin, in sickness and in curses. தேவன் நம்மை எங்கு கண்டுபிடித்தார் என்றால், If you ask where did God find us, பாவத்தின் ஆழத்தில் இருந்த போது என்று வேதம் சொல்லுகிறது. the Bible says that he found us when we were buried in the depth of sin. பாவத்தின் ஆழம் என்றால் என்ன? What is the meaning of depth of sin? இப்பொழுது தேவனை நாம் எப்படி முழு உள்ளத்தோடு முழு மனதோடு முழு பலத்தோடு சேவிக்கிறோமோ, Now we worship the Lord with all our heart and with all our soul and with all our mind. அதுபோல முன்பு நாம் முழு உள்ளத்தோடு முழு மனதோடு முழு பலத்தோடு பாவத்தை சேவித்தோம். Once upon a time we had been serving and loving sin with all our heart, with all our soul and with all our mind. நம்முடைய பணத்தையும் பலத்தையும் நேரத்தையும் செலவழித்து பாவத்தை சேவித்தோம். We had been serving sin by spending our wealth, our health and our strength. ஆனால் தேவனோ அந்த ஆழத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. But the Bible says that God has rescued us from such a depth. எபேசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள், The book of Ephesians chapter 2 verses 3, 4 and 5 நாம் எந்த நிலையில் இருந்தோம் என்பதை வர்ணிக்கிறது. portrays and tells us the state that we were in. நாம் எந்த நிலையில் இருந்தோம் என்றால், If you ask what state we were in, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சைகளின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம். it says all of us also lived among them at one time, gratifying the cravings of our sinful nature and following its desires and thoughts. Like the rest, we were by nature objects of wrath. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே, But because of his great love for us, God, who is rich in mercy, அக்கிரமங்களில் மரிச்சிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. the Bible says that he made us alive with Christ even when we were dead in transgression. It was by grace you have been saved. இப்படிப்பட்ட பாவத்தின் ஆழத்தில் நாம் இருந்தோம். We were in such a depth of sin, ஆனால் தேவனோ நம்மை தம்முடைய அன்பினாலே தூக்கி எடுத்தார். but God had rescued us by his love. மேலும் ரோமர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 8ஆம் வசனம் 10ஆவது வசனத்தை பார்ப்போம் என்றால், Further, if you read in the book of Romans chapter 5 verses 6, 8 and 10, நாம் பாவிகளாய் இருந்தோம், தேவ பக்தியற்றவர்களாய் இருந்தோம், தேவனுக்கு விரோதிகளாய் இருந்தோம். it says while we were sinners, while we were ungodly and while we were God's enemies, ஆனால் தேவனோ நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை ரட்சித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. the Bible says that he loved us and he rescued
rescued us. நாம் நன்றாய் இருந்தபடினால் நல்லவர்களாய் இருந்தபடினால் நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை ரட்சிக்கவில்லை. God did not rescue us because we were good and everything was going well. பாவம் என்ற உளையான சேற்றில் மூழ்கி இருந்த நிலையில் நம்மை ரட்சித்தார் என்று வேதம் சொல்கிறது. The Bible says that he rescued us while we were drowned in the miry clay of sin. கடைசியாக தேவனுடைய அன்பின் உயர்ச்சை பார்ப்போம் என்றால், Last of all, if we see the height of God's love, தேவனுடைய அன்பின் உயரம் என்பது when you say how high God's love is, நம்மை தூக்கி எடுக்கும்படிக்காக பாவத்தின் ஆழத்திற்கு தேவன் வந்தது மாத்திரமல்ல, God not only came down to lift us up, நம்மை உளையான பாவ சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தது மாத்திரமல்ல, he not only lifted us up from the miry clay, நம்மை மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி உயர்ச்சியில் நம்மை வைத்திருக்கிறாரே அதை பற்றினதாய் இருக்கிறது. but it talks about how he has honored us and sanctified us and glorified us. தேவன் நம்மை எந்த அளவுக்கு உயர்ச்சி வைத்திருக்கிறார் என்றால், If you ask to what extent has God lifted us up, நாம் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நம்மை உயர்ச்சி வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. the Bible says that he has lifted us up to an unimaginable state. எபேசியருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 6ஆம் வசனம் 7வது வசனத்தை பார்ப்போம் என்றால், If you read from the book of Ephesians chapter 2 verses 6 and 7, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வரியத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார் என்று சொல்கிறது. it says, and God raised us up with Christ and seated us with him in the heavenly realms in Christ Jesus. அதாவது தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றி, Which means he has transferred us in the likeness of his son, அவருடைய வலது பார்சத்திலே தம்முடைய குமாரனோடு வீற்றிருக்க செய்து, and he has made us to be seated with his son, என்றென்றைக்கும் நம்மை ஆளும்படி செய்திருக்கிறார். and he has enabled us to reign forevermore. ஒரு பாவிக்கு எப்படிப்பட்ட ஸ்தானத்தை கர்த்தர் தந்திருக்கிறார் என்றால், If you ask what kind of position that God has given to a sinner, அவனை உளையான சேற்றிலிருந்து எடுத்து விடுவித்து he has rescued him from the miry clay, ரட்சித்து பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக மாற்றி, he has saved him, sanctified him and made him righteous. அவனை மேன்மைப்படுத்தி கடைசியில் தேவனோடு கூட வீற்றிருக்கும்படி செய்திருக்கிறார். He has glorified him and he has given him a place of honor. அவன் இப்பொழுது எப்படி இருக்கிறான் என்றால், Now how is he? தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறான். He has been transmitted into the likeness of the son. இதுதான் தேவனுடைய அன்பின் உயரமாய் இருக்கிறது. This is the height of God's love. இதை புரிந்து கொள்ளும்படிக்காக தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு மக்களுக்காக ஜெபிக்கிறார். St. Paul prays for the people at Ephesus to have an understanding of this. காரணம், தேவனுடைய அன்பை ஒரு விசுவாசி புரிந்து கொள்ளும்போது, It is because when a believer has an understanding about God's love, அவனுடைய வாழ்க்கை தேவனுடைய பரிபூரணத்தினாலே நிரப்பப்படுகிறது. his life would be filled with the fullness of God. அவளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது. All his needs would be met. அவர்கள் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. And God's name would be glorified through him. என்றென்றைக்கும் அவர்கள் தேவனை நேசிப்பார்கள். They would always love the Lord forever. என்றென்றைக்கும் அவர்கள் தேவனை ஆராதிப்பார்கள். They would worship the Lord forever. என்றென்றைக்கும் தேவனை அவர்கள் துதிப்பார்கள். And they will praise the Lord forever. அவரை சேவித்து அவருக்கு சாட்சியாய் வாழ்வார்கள். They will serve the Lord and live a life of testimony. ஆகையால் நம்முடைய மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். Therefore let our eyes be enlightened. நாம் சத்தியத்தை அறிந்து கொள்வோம். And let us know the truth. தேவனுடைய அன்பை அறிந்து கொள்வோம். And let's understand the love of God. தேவனுடைய பரிபூரணம் நம்முடைய வாழ்வை நிரப்பட்டும். And let the fullness of God fill us. இவ்வுலகத்தில் தேவனுக்கு மகிமையாக வெற்றி வாழ்க்கை வாழுவோம். And let us live a victorious life for the glory of God. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? Shall we close our eyes in prayer? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Our loving heavenly Father, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம் மண்டையில் we வருகிறோம். come to you through your son Jesus Christ. இந்த நாளில் நாங்கள் கேட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றியோடு நாங்கள் We ஸ்தோத்திரிக்கிறோம். thank you with a grateful heart for the word that we have heard. உம்முடைய அன்பை குறித்து எங்களுக்கு கொடுத்த வெளிப்பாட்டிற்காக We ஸ்தோத்திரிக்கிறோம். thank you for giving us a revelation about your love. உம்முடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரத்தை அறிந்து கொள்ள நீர் கிருபை பாராட்டினபடினாலும் We ஸ்தோத்திரிக்கிறோம். thank you for giving us the grace to grasp how wide and long and deep and high your love is. உம்முடைய அன்பு நிச்சயமானதாய் இருக்கிறபடினாலும் We ஸ்தோத்திரிக்கிறோம். thank you because your love is eternal. உம்முடைய அன்பினால் நீர் எங்களை ரட்சித்தபடினால் மீட்டுக் கொண்டபடினாலும் We ஸ்தோத்திரிக்கிறோம். thank you because of your love you have saved us and rescued us. உம்முடைய அன்பின் நிமித்தம் எங்களை ஆசீர்வதித்து வருகிறபடினாலும் We ஸ்தோத்திரிக்கிறோம். thank you because you are the God who blesses us because of your love. இந்த நாளிலும் எங்களோடு கூட ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Even today we pray for every individual who is participating in the service. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மனக்கண்களும் திறக்கப்படும்படிக்காக நாங்கள் We ஜெபிக்கிறோம். pray that
that their eyes may be, spiritual eyes may be opened. உம்முடைய சத்தியத்தையும் உம்முடைய அன்பையும் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம். We pray that they may know the truth and the truth may set them free. அவைகளினால் அவருடைய வாழ்க்கை பரிபூரணப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். And we pray that they may receive the fullness of God. உம்முடைய எல்லா நன்மைகளால் நிரப்பப்படும்படிக்காக நாங்கள் We ஜெபிக்கிறோம். pray that they may be filled with the fullness of every good thing. உம்முடைய நாமம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மகிமைப்படும்படிக்காக நாங்கள் We ஜெபிக்கிறோம். pray that your name be glorified through them. எங்களை உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். We surrender ourselves into your hands. எங்களுடைய வாழ்வை உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். We surrender ourselves into your hands. நீர் எங்கள் மூலமாய் எங்களுடைய வாழ்வின் மூலமாய் மகிமைப்பட ஜெபிக்கிறோம். We pray that you may be glorified through us and through our எல்லா lives. கனத்தையும் மகிமையும் உமக்கு We செலுத்துகிறோம். give you all glory and honor. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல In பிதாவே. Jesus' matchless name we pray. ஆமென். Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Bless the Lord, O my soul, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை and ஸ்தோத்திரி. all that is within me bless His holy என் name. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Bless the Lord, O my soul, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. and forget not all His benefits. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் May the grace of our Lord Jesus Christ பிதாவாகிய தேவனுடைய அன்பும் and the love of the Father பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் and the fellowship of the Holy Spirit இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அனைவரோடு கூட இருப்பதாக. be with you all now and forever. ஆமென். Amen. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you.